ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேஎஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ன வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? புளி தாங்க. ஒரு 1/4 கிலோ புளியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. புளி பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அது வேறு விஷயம். வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க. துவையலாக இருக்கட்டும், ஒரு புளிக்குழம்பு, சாம்பார், என்னெல்லாம் நீங்கள் புளி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் டபான்னு பேஸ்ட் எடுத்து போட்டுடலாம். வேலை ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இப்போல்லாம் புளி பேஸ்ட்டெல்லாம் கடையில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அது கெடுதல். நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எதுக்காகங்க மாதக்கணக்காக வருஷக்கணக்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண வேணாம். ஆனால் அது இருக்கும், 6 மாதத்துக்கு மேலேயே இது இருக்கும், கெட்டே போகாது. ஆனால் நம்ம மந்த்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வேலை டைமை ரொம்ப ஈஸியாக நமக்கு டைம் தானங்க இப்போல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு முக்கியம். ஸோ அந்த டைமை மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு வழி தான். ஸோ நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் புளியை நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். 1/4 கிலோ புளியை இப்போ நல்லா ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கரில் வைக்க முன்னாடி இங்கே பார்த்திங்களா, அந்த மாதிரி நார், கொட்டை, அதோட தோல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்து மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. நான் ஊற வச்சதுனால 3 விசிலோடு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஊற வைக்கலைன்னா நீங்கள் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் நான் ஆக்குறேன். ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான். நம்ம அதே குக்கரில் தான் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட புளி டஸ்ட் இருக்கிற மாதிரி, மண் இருக்கிற மாதிரி, இப்போ கிராமத்தில் வாங்குகிறோம், கொட்டையோடு வாங்குகிறோம், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாக்க ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்க வலை மாதிரி இப்போல்லாம் கிடைக்கிது, எல்லா இதுலேயுமே ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கோங்க. நமக்கு இதில் பண்ணால் போதும். சுத்தமான நம்ம புளி தான் எடுத்துருக்கோம். ஸோ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட ஒரே ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டு திரும்ப நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, ஃபில்ட்ரு பண்ணாலுமே நமக்கு கட்டியாக தான் இருக்குது. நல்லா தண்ணி விட்டு அலசி கூட இதில் நீங்கள் ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். ஸோ நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை. ரொம்பலாம் அதிகமாக சக்கை வரலை. இப்போ நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த அளவு நல்லா கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போயே அது கட்டியாக இருக்குது பார்த்திங்களா. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லாவே வந்துடும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டோர் பண்ணும்போது குட்டி குட்டி பாட்டிலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மொத்தமாக வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காற்று படுறது, அப்புறமா தண்ணி உள்ள ஸ்பூன் எதுவும் பற்றாமல் நல்ல ட்ரையான ஸ்பூனையே எப்போதும் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு பாட்டிலாக ஒரு 1 வீக்குக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறது தான் ரொம்பவே நமக்கு சேஃபு. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய வேலையை சுலபமாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகே, பாய்.